ஏய், என்னடி இது? யார் இந்த கணபதி? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், தானா சிரிக்கிற. சாப்பாடு போட்டா சாப்பிடாம ஏதோ சிந்தனையில பிசைஞ்சுக்கிட்டே இருக்க. குழம்பு ஊத்துனா போதும் போதாதுன்னு சொல்லவே மாட்டேங்கிற. என்னடி ஆச்சு உனக்கு? சொல்லுடி. அம்மா, கணபதி இல்ல, அதான் கதை சொல்வாரு, அவரை நான் விரும்புறேன். அடி பாவி, பாசம் வச்ச அதே நேரத்துல உங்க அப்பாவை பத்தி நினைச்சு பாத்தியா? எதுக்கு எடுத்தாலும் தோட்டா துப்பாக்கினாலே ஒரு மனுஷனாச்சே. நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு திக்குங்குதேம்மா. அம்மா, எனக்கு கல்யாணம்னா கணபதியோடதான். கழுத்துக்கு கத்தி வந்தாலே இதை நான் மாத்திக்க மாட்டேன். அம்மா, இதை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. வாங்கப்பா, ஐயா இருக்காரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லாரு நல்லாரு. ஆமா, யாரு நீ? எதுக்காக இந்த பழத்தட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கிற? ஐயா, இதெல்லாம் உங்களுக்காக தான். பக்கத்து டவுன்ல கணபதி டாக்கீஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு சொந்தக்காரன் நான் தான். நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இது வரைக்கும் படமே பார்த்தது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். தினமும் எங்க தேட்டருக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க படம் பார்க்கற வெளியில வராங்க. ஆனா படமே பார்க்காத நீங்க வந்தீங்களா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க படம் பார்த்த முதல் தேட்டருங்கிற பெருமை எங்களுக்கு கிடைக்கும். உங்களை மாதிரி பெரியவங்க வந்தா பெருமாளே வந்த மாதிரி. நான் ஒரே கேள்விதான் கேட்டேன், நீ பெரிய லெக்சரே அடிச்சிட்ட. தம்பி, படம் பார்க்காம இருக்கிறது எங்க பரம்பரை பழக்கம், அதை மாத்திக்கணுமான்னு பாக்குறேன். ஐயா, நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. உங்க ராசியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கை வச்சா பூ வளையும், கால் வச்சா பொண்ணு வளையும்னு. உங்க அந்தஸ்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் குப்பமேடு மாதிரி. உங்க கால் எங்க தேட்டர்ல பட்டுச்சுன்னா இந்த குப்பமேடு கோபுரம் ஆயிடும் ஐயா. அடாடாடாடாடா, என்ன பணிவு, என்ன பணிவு. தம்பி, நீ பக்குவமா கூப்பிட்டதுனால என் பழக்கத்தையே மாத்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நம்ம கிராமத்துக்கு கூட ஒரு தம்பி வந்து பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லுதே, அது உங்க தியேட்டர் சம்பந்தப்பட்ட ஆளா? நம்ம தியேட்டர்ல வேலை செய்யற பையங்க. சரி, நாளைக்கு சாயங்காலம் ஆட்டத்துக்கு உங்க தியேட்டருக்கு நான் வரேன். ரொம்ப சந்தோஷங்க. உங்க கூட உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. பாலே பாலே வரையா. நல்லா நல்லா. காசு போடுங்க சாமி. காசு இந்த செயின். ஐயா, செயின் வேண்டாம் ஐயா. ஐயா, இந்த தியேட்டர் வேற பேசிடுவோம் ஐயா. சும்மா ஐயா, நான் கொடுத்துறேன். இந்த ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம். இங்கேயே படம் பார்க்கறதா? பார்க்கலாங்க. அப்படியா? பலே பலே. என்ன 100 ரூபாய் எடுத்தீங்க? பின்ன 150 எடுக்க முடியும்? போட்டதே 100 ரூபாய் தான்டா. 10 பைசா கற்பூரத்தை வாங்கி மூஞ்சி கிட்ட கொளுத்தி விட்டு 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ணான்னு பாக்குறியா? 10 பைசாக்கு 10 பைசா தான். பொத்திட்டு வா. இது எப்படி எடுக்குன்னு எனக்கு தெரியும். எப்படி எடுக்க முடியாது? வாங்க. இவர்தான் என் அப்பா. வணக்கம். வணக்கம். நல்லா உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. நல்லா இருங்க, உட்காருங்க. பாபா, என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? என்னத்த சொல்றது, இந்த பய பண்ற கூத்த நினைச்சா வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்னத்துக்கு தான் அப்படி பண்ணி தொலைறானோ தெரியல. சின்ன வயசு அப்படிதான் இருக்கும், எல்லாம் போ சரியா போயிடும். எங்க எங்க சரியா போகுது? போ பெருசாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி 4 பேர் வந்தா படம் ஆரம்பிக்கலாமா? இரு. கணக்கு ஐயா எதை ஆரம்பிச்சாலும் சுட்டுட்டு தாங்க ஆரம்பிப்பாரு. அரவி, எதுக்காக படத்தை நிறுத்திட்டாங்க? எதுக்கு லைட் போட்டாங்க? இடைவேளைங்க. இடைவேளைன்னா எல்லாரும் பாத்ரூம் போவாங்க, டிஃபன் காஃபி எல்லாம் சாப்பிடுவாங்க. ஓ, சாப்பிடுற நேரமா? கணக்கு ஐயா, எல்லாருக்கும் பந்தி போடு. நீ ஏதாவது சாப்பிடுறியா? இல்லைங்க, உங்களுக்காக நான் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். எடுத்து வாடா. என்ன காரியம் இருக்கு, சீக்கிரம் வைங்க. மாமலமே பலகாரங்களை கிள்ளி வைக்காதீங்கடா, அள்ளி வைங்கடா. வா, அம்மா கொடு, ஐயா கொடு.
எங்க பார்த்து வந்து கொட்டினேன்? தெரியாம ஏன் தெரியாம கொட்ட? யாரா அவங்க? போடா வெளிய போடா. இந்தா, நீங்க இருங்க. இந்தப்பா. போ. ஒண்ணு கூட கேளுப்பா. அவன் தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றான்ல. எவ்வளவு பெரிய ஆளு. என்னப்பா இது படம் பார்க்க வந்த இடத்துல? ஐயோ ஐயோ. அம்மா தொடமாத. ஐயா என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாதமா நடந்து போச்சு. தம்பி, இது தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ எனக்கு என்னமோ அபசகுன மாதிரி தெரியுது. அதனால இன்னொரு நாளைக்கு வந்து மிச்ச படத்தெல்லாம் பாத்துக்கிறேன். புறப்படு. அட விடுப்பா. ஏண்டா வராதவங்களை வரவழைச்சிருக்கேன், என்ன அவமானப்படுத்துறதுக்கு குறுக்க பொந்து கெடுக்க பாக்குறியா? நான் அப்பவே சொன்னேன், அதை நான் வேணும்னு செய்யல. முதலாளி மகேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அங்கேயே பொறுமையா வெளியே வந்தேன். இதுக்கு மேல போனீங்கன்னா நடக்கிறது வேற. போடா. என்ன காரியம் திட்டிட்டு இருக்க? விடுடா இவனை. ஏய், ஓய். வாயை கூட. எல்லாரும் என்ன வெறி பார்த்துட்டு போகியா? வாடா. ஏய், இன்னொரு தடவை அவன் மேல உன் கை பட்டுச்சு, என் புள்ளன்னு கூட பார்க்காம வெட்டி கொன்னுடுவாமா. உன் பெருமையை காட்டுறதுக்காக ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். நாங்களா கூட்டிட்டு வர சொன்னோம்? நாங்களா கூட்டிட்டு வர சொன்னோம்? ஊரெல்லாம் போய் நான் தான் அந்த தேட்டருக்கு முதலாளி, நான் தான் முதலாளி புழுவுறது பத்தாதுன்னு வெளியூர் போய் புழு விட்டு வரியா? இன்னைக்கு சொல்றேன், இந்த தியேட்டருக்கு நீயும் முதலாளி இல்ல, நானும் முதலாளி இல்லடா. இதுல ஒரு காசு கூட நமக்கு சொந்தம் இல்ல. கடலா கடந்த இந்த இடத்தை வாங்கினது, கொஞ்சம் கொஞ்சமா தன் கை காசை போட்டு இப்படி தேட்டரை கட்டி பிரபல்யமாக்குனது எல்லாமே சண்முகம் தான்டா. படிப்பறிவில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பக்கோடா கடையில உட்கார்ந்துகிட்டு என்ன முதலாளி ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கான்டா. அவன மாதிரி அவனுடைய புள்ளிய ஓடி ஓடி உழைச்சு உருவாக்குறது தாண்டா அந்த தியேட்டரு. அதனால தான் இந்த தியேட்டருக்கு கணபதி டாக்கீஸ் அந்த புள்ளையோட பேரையே வச்சிருக்கேன். அவன் தயவுல தாண்டா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவனை 4 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்துறது இல்லாம அடிக்காத செய்யா. இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. போடியில போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு பிள்ளையும் இல்ல. நீ செத்தா கூட உன் மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன். டேய் வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படுக்கலாம்? மாமியார் வீடு தானா? ஆமா. நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே படு, அதை நான் வேண்டாம்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்? ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். ஐயோ. தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய் டேய் நம்மாளே. அடடே வாங்க 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 வாங்க. போறாங்க. வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா ஆ. உங்க ஞாபகம் வந்தது. வரட்டும். உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணணும். ஓ. எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அதை பாத்துட்டு வரேன். வரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பாய் டார்லிங். பாய். பாய். ஓய் ஓய். பாத்தியாடா, எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்கேன். இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய், இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னண்ணே அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞர். ஐயோ 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 யோ கணக்கு. ஏன் இதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு? ஏன் லோடு எத்தல? ஏதோ லாரி ஸ்ட்ரைக்காங்க. யார் சொன்னது? நாங்க தான் சொன்னோம். ஆமா, பெருசா சொன்ன வச்ச. எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்க? கூலி உயர்வு வேணும், அதான் ஸ்ட்ரைக் பண்றோம். யோ, உங்க கோரிக்கையை வண்டி ஓட்டிக்கிட்டே கேளுங்கய்யா. எதுக்கு ஏன் நிறுத்தி விட்டு கேக்குறீங்க? சக்கரை நின்னாத்தான் சர்க்காரே பயப்படுது. சுத்துறத நின்னாத்தான் சுத்தி உள்ளவங்க பயப்படுறாங்க. ஐயா,
பேசுறவனுக்கு பேரு பேச்சாளி, உழைக்கிறவனுக்கு பேரு உழைப்பாளி. உழைக்க வேண்டியவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால தான் உழைப்பு கெட்டு போச்சு. ஐயா, மடிப்புள்ளைக்கு வெயில் படாம மாறாப்பு போத்தி வளர்க்கிற மாதிரி இதுங்களை எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்தவையா நானு. இதுங்க வாடுனா நான் வாடிடுவேன், இதுங்க வதங்குறா நான் வதங்கிடுவேன். இந்த வேகாத வெயில்ல இதுங்களை வாடாம வதங்காம எப்படியாவது தயவு செய்து எடுத்துட்டு போய் இறக்கி விட்டுருங்கய்யா. அதெல்லாம் முடியாது, நாங்க சொன்னதுதான். ஏய், ஏன்டா கைய ஓங்குறவன் கையெடுத்து கும்பிட்டா உங்களுக்கு இலக்காரமா பாச்சா? உங்களை குருவி சுடுற மாதிரி சுட்டுருவேன். டேய், என்னையா நீங்க சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்களே? பின்ன என்னப்பா, ஓடுறத நிறுத்துறேன்றானுங்க, விளைஞ்சதை அழிக்கிறேன்றானுங்க இவனுங்கள. ஐயோ, அவ்வளவுதானே. நின்னது ஓடணும், விளைஞ்சது விக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க, நீங்க வாங்கய்யா, வாங்க வாங்க. அவனுங்களை சும்மா விடக்கூடாது. ஒரு வயசு கூட மரியாதை இல்லாம அவனுங்க என்ன பேச்சு பேசுறானுங்க? நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க, வெற்றிகரமா நான் முடிக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. கணக்கு அவர் என் கூட இருக்கட்டும், நீங்க போங்க. மாப்பிள்ளைங்களா, உங்க கொள்கை, உங்க தீர்ப்பு, உங்க ஸ்ட்ரைக் அதெல்லாம் நான் மதிக்கிறேன். அதே நேரத்துல நான் சொல்றது நீங்க கொஞ்சம் மதிங்க. பத்தியா, பெரியவர்கிட்ட பேசி நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு. முதல்ல தாக சாந்தி பண்ணிப்போம், மத்தது அப்ப. அடேடே வணக்கம். பாப்பா, வணக்கம். என்ன எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? அது வந்து அத ஏன் கேக்குறீங்க? நம்ம தம்பி தான் அடம் பிடிச்சிட்டு இருந்த அந்த லாரிக்காரங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு சமாளிச்சு நம்ம காய்கறிகளோட பூரா கரை சேர்த்துருக்கு. ஒரு புதினா கத்த கூட மிச்சம் நிக்கலன்னா பாத்துக்கங்களேன். என்ன கணக்கு? பெரியவர்கிட்ட போய் இதெல்லாம் பெருசா சொல்லிக்கிட்டு. ஐயா, பெத்த பிள்ளைங்களா நினைச்சு வளர்த்து ஆளாக்குன உங்க காய்கறி எல்லாம் அடிக்க போறது என் மனசுக்கு தாங்கல. அதனால அடிக்கிற மாதிரி அடிச்சு, அணைக்கிற மாதிரி அணைச்சு, எப்படியோ எல்லாரோடையும் ஏத்தி அமைச்சிட்டாங்க. பலே பலே பலே, பழகுன தோஷத்துக்காக பக்கத்து ஊருக்காரன் மேல இம்பு டக்கறியா? நீ சாதாரண வேலையா பண்ணிருக்கிற? உட்கார் உட்கார். தெய்வான, போய் காப்பி கொண்டா. தம்பி, நீ மட்டும் இந்த காரியத்தை பண்ணலனா எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்கும் தெரியுமா? நான் நஷ்டம்னு சொல்றது பணத்தை இல்ல, அம்புட்டு பேரோட உழைப்பு. அவன் வேர்வையை விட்டுலவா விளைய வச்சிருக்கான். வே அம்மா, வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிடு சாப்பிடு. தம்பி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே விளைய வைக்க வேண்டியது என் வேலை, வியாபாரம் பண்ண வேண்டியது உன் வேலை. சுருக்கமா சொல்ல போனா டவுன்ல நம்ம ஏஜென்ட்டே நீதான். ஐயா, உனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருந்தா சொல்லு. ஏன்னா உனக்கு தியேட்டர் அது இதுன்னு ஏற்கனவே நிறைய ஜோலி. நான் வற்புறுத்துறதா நினைக்கலனா இத நீ செய்யலாம். இது வற்புறுத்தல் இல்லைங்க, வரப்பிரசாதம், எனக்கு கிடைச்ச பாக்கியம். அடாடாடாடாடா, என்ன வார்த்தை என்ன வார்த்தை! அடே, வந்த வம்சம் அப்படி. தம்பி, வியாபாரம் பேசுவோமா? இதுவரைக்கும் நீங்க செஞ்சதுக்கு, இனிமே செய்ய போறதுக்கு எல்லாத்துக்குமா சேர்ந்து நான் என்ன செய்யணும் கேளுங்க. நின்னுட்டு இருந்தோன்னு சரிசமா உட்கார வச்சு பேசுனீங்க. வேலைக்காரி கையால காப்பி கொடுக்காம வீட்டுக்காரமா கையால காப்பி கொடுத்தீங்க. உங்ககிட்ட வியாபாரம் பேச எனக்கு வார்த்தை வரலீங்க. நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க ராசியான கையால ஒரு ₹1 காசு கொடுங்க, அது போறோம். இதுவரைக்கும் உன்னை மனுஷனா தான் பார்த்தேன், இப்பதான் உன் மனச பாக்குறேன். இரு வர. தம்பி, நான் இது வரைக்கும் மண்ணை பேத்தவனை தான் பார்த்திருக்கிறேன், மலையவே பேத்தவனை இப்பதான் தம்பி பாக்குறேன். கணக்கு, வெடிகுண்டு வைக்க வேண்டிய இடத்துல இப்போதைக்கு வெத்தலை தான் வச்சிருக்கேன். ஐயா வர நல்ல. தம்பி, நீங்க சின்ன புள்ள ₹1 காசு கேட்டீங்க, நான் அப்படி செஞ்சிட முடியுமா? உங்க தங்க மனசுக்கு இந்தாங்க 1 சவரன் காசு. ஐயா, என் மனசு சொன்னீங்க, உங்க மனசு சவரனுங்கிறத கொடுத்தே காட்டிட்டீங்க. நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. அடாடாடாடாடா, பெரிய இடத்து புள்ளடா. அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ஏ ராசாத்தி. என்ன நிலாவை பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது? டேய், படங்க. ஏய், எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? யா, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு, இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே, இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பாதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ, இது ஏன் நிம்மதிக்காக இல்ல, அவ நிம்மதிக்காக. அப்படியா? எஸ். சரி, நீ போப்பா. ஏ தெலுங்கார பொம்பளை, டேய் அங்க துப்பு, அங்க துப்பு. இனிமே உன்னை வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மிருமின்னு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்து அடிக்குது.
அவன மாதிரி ஆளுகளை கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகளை இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்புறம் எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? అయ్యా నేను తీసుకోలేదు స్వామి பின்ன யார் தீஞ்சது? వాళ్ళే తీసుకుని వచ్చారు அவனே தீஞ்சுக்கிட்டானா? నేను వద్దని చెప్తాను వాళ్ళు కేకనే లేదు அவன் கேட்கவே மாட்டான் கோகனா பையன். అందుకే నేను వాళ్ళ దగ్గర 2 రోజులు మాట్లాడలే లేదు என்னது 2 ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா உங்ககிட்ட பேசினா பல்லு படலாம் வலிக்குது. నువ్వు పొండి నేను చూస్తాము. వస్తానండి పొండి ఓ ఒరే గుర్రవాడే ఇప్పుడే వస్తాన్రా నిన్ను చంపేస్తాన్రా. ఒరే రాడా ஏமி இது என்ன பாருங்க கிளாஸா? எஸ் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளம் போட்டு பாருங்களேன். ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு, நான் கண்ணாடியும் போடலாம் காரு வச்சுக்கலாம். என்ன எதுக்கிட்டாலும் என் கூட போட்டி போடுற? நான் வேற நீ வேற. இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு. சில்லறையை கையாடல் பண்ணிடாத பாடுவா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. தான் நினைச்சதை அடையணுங்கிறதுக்காக அந்த சேகர் நல்ல மாதிரி நாடகம் ஆடுறான். அப்பாவும் அதை நம்பிட்டாரு. இடையில பொண்ணு சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னு தெரியல. உன்னை தம்மா நான் மலை போல நம்பி இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க அப்பா உட்கார சொன்னா உட்காருவேன், எந்திருக்க சொன்னா எந்திருப்பேன். இது வரைக்கும் ஏன் என்னன்னு கேட்டதே இல்ல. என் புருஷன் கையில இருக்கிற துப்பாக்கிக்கு பயந்தேன், அவர் என் கழுத்துல கட்ட தாலிக்கு பயந்தேன். அவருக்கு காப்பி கொடுக்கறதுனாலே என் கை நடுங்குமே. இந்த கல்யாணத்தை பத்தி நான் அவர்கிட்ட எப்படிமா பேசுவேன்? அழாத, கண்ணை தொடச்சுக்க. அந்த காமாட்சி நம்மள கைவிட மாட்டா. அது என்ன கழுத்துல புதுசா டாலரு? ஒண்ணு மடக்கிறதுக்காக மாட்டினது. நீங்க மடக்கி போட்டீங்க, எங்களால முடியலையே. நீங்க சொல்ற நேரம் சொல்ற ஆளுக்கெல்லாம் நல்ல சரக்கா பார்த்து ஊத்தி ஊத்தி கொடுத்தோம். என்ன பிரயோஜனம்? உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வந்து போற மாதிரியா இருக்கு இந்த வீடு. யார் வந்தாலும் வெளியில எல்லாம் உட்கார வச்சு பேச வேண்டி இருக்கு. வந்தவங்களை உட்கார சொல்லனா நல்ல நாற்காலி இருக்கா இல்ல ஒரு சோஃபா தான் இருக்கா? உடம்பு வசதியா இருக்கேன்னு காலை நீட்டி படுக்கலானா கட்டலுக்கு கால் இல்ல. வேர்க்குதுன்னு ஃபேன் போட்டா ஃபேன் ஓட மாட்டேங்குது. ஏம்மா கரண்ட் இல்லையா? கரண்ட் இருக்கு, ஃபேன் தான் இல்ல. உடம்பு பூரா கில்ட்டு நகைங்க, ஆளுக்கு அரை பவுன்ல மோதிரமும் கழுத்துல செய்யற மாதிரி சங்கிலியும் செஞ்சு போட்டா வேணா நான் சொல்ல போறோம். அப்பா செஞ்சு கொடுத்தாருன்னு அம்பிட்டு பேர் புதுந்துட போது ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, அசத்திடுறேன். இந்த பாரு கற்பகம், அந்த சேகர் உங்க அப்பா சொத்தை வச்சு உன்னை அடையலாம் இந்த நாடகம் ஆடுறான். ஆனா நான் அப்படி இல்ல. என் சொந்த உழைப்புல உன்னை அடையலாம் நினைக்கிறேன். என் மேலையும் என் தொழில் மேலையும் நம்பிக்கை வச்சு மேலூர் அம்பலாறு தேட்டர் கட்டுறதுக்கு இடமும் கொஞ்சம் பணமும் கொடுத்து உதவுறதா சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா, அந்த கடனை எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு சீக்கிரமே அடைச்சிருவேன். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே ஒரு தேட்டருக்கு முதலாளி ஆகி ஒரு கௌரவத்தோட உங்க அப்பா கிட்ட நான் வந்து பொண்ணு வைக்கிறேன். நீ எதுக்கு வருத்தப்படாத, அந்த ஆண்டவ முன்னியத்துல நம்ம கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். போதுமா?